ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கம் பக்கம் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெங்காலி ஸ்வீட் வீட்லேயே எப்படி சூப்பராக செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 1 லிட்டர் ஆரோக்கிய பால் எடுத்துக்கலாம். இது தண்ணி சேர்க்காமல் இதை நல்லா காய்ச்சிக்கிங்க. ஒரு வாய் அகலமான பாத்திரத்தில் எடுத்து நம்ம சுண்ட காய்ச்ச போகிறோம். நல்லா பால் பொங்கி வர மட்டும் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு கரண்டி வச்சு கலக்கிட்டே இருங்க. இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. முக்கியமாக நல்லா கெட்டியான பாலாக எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்துட்டுருக்குது, நல்லா கொதித்து வந்துட்டுருக்குது. நம்ம சைடில் ஒட்டி இருக்கிற ஆடையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கரண்டியில் எடுத்துவிட்டு அதை நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 30 நிமிஷம் ஆயிருக்கு. பால் பாதி அளவாக நல்லா சுண்டி இருக்குது. இதோட ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு 40 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு பால் நல்லா சுண்டி வந்திருக்கு. அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இது கூட 2 ஸ்பூன் பால் பவுட்ரு சேர்த்திக்கிங்க. இதை நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆன உடனே நம்ம இது ரெடி ஆகிடும். அந்த கோவா பதம் வர மட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே இது நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா இன்னொரு ஸ்பூன் கூட சர்க்கரை சேர்த்திக்கலாம். நம்ம சூப்பரான கோவா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கோவாவில் பார்த்திங்கன்னா நம்ம குலோப்ஜாமுனை எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம அந்த கோவாவில் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்து ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கலாம். ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கொஞ்சம் ஆயில் தடவிட்டு அது மேலே ஒரு பட்டர் ஷீட் வச்சு ஒரு ரவுண்ட் ஷேப் கிண்ணத்தில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த மெத்தேடு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம கையிலே கூட நம்ம ரவுண்ட் ஷேப் பண்ணி இந்த குலோப்ஜாமுன் ஸ்டஃப் பண்ணலாம். இப்போ கையில் நல்லா நெய் தடவிக்கிங்க. நெய் தடவி இது ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்து நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், உள்ளங்கையில் வச்சு அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். நல்லா சாஃப்டாக இருக்கங்காட்டிக்கு கொஞ்சம் கொஞ்சம் உடையத்தான் செய்யும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எந்த அளவுக்கு ரவுண்ட் ஷேப் பண்ண முடியுமோ அதை பண்ணிவிட்டு நம்ம ரெடியாக செஞ்சு வச்சுருக்கிற குலோப்ஜாமுனை இது நடுவில் வச்சு நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். இப்போ பாருங்கள், அப்படியே நம்ம எக்ஸ்ட்ரா கூட அந்த கோவா தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்து கொஞ்சம் டச்சப் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு வரும்போது எந்த ஓப்பனும் இல்லாமல் ரொம்ப அழகாக வந்திருக்கும். நம்ம பாருங்கள், நான் பக்கத்தில் ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன் பார்த்திங்களா. சாஃப்டாக இருக்கங்காட்டிக்கு உங்களுக்கு அழகாக லட்டு மாதிரி பிடிக்க வரும். ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. ஒரு வித்தியாசமான சுவையோடு நம்ம இப்போ குலோப்ஜாமுனும் அந்த மில்க் கோவாவும் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அக்கம் பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கிய உணவு வாழ்க்கைக்கு நிறைவு. தேங்க்யூ.